இறை இயேசுவில் அன்புக்குரிய இதய எண்ணெய் ஊடக உறவுகளே, அனைவருக்கு வணக்கம். இந்நாளில் இன்னும் ஒரு சிந்தனையை நம் மத்தியில் வைக்கின்றேன். உண்மையாக வாழ கற்றுக்கொள்வோம். இச்சமூகம், இந்த உலகம் பலவிதமான சிந்தனைகளை, ஆசைகளை நம் கண்முன் வைக்கிறது. ஒருபுறம் உண்மையாக வாழ வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், நல்லவற்றை செய்ய வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும், நல்ல மனிதர்களை பார்க்க வேண்டும், நல்ல உரையாடல் வைக்க வேண்டும், புத்தகம் படிக்க வேண்டும், இப்படியால் நல்ல காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்வைக்கிறது. இன்னொரு புறம் சமூகம் நம்மை தீய வழி நடத்தக்கூடிய, வழிகாட்டக்கூடிய சூழல்களையும் கண்முன் வைக்கிறது. ஆனால் மனிதர்களாக நாம் எது பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வை நாமே ஒரு சில பேர் அழித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நல்ல மனிதனாக வாழ முடியவில்லை, நல்ல சிந்தனையோடு வாழ முடியவில்லை, நல்ல புத்தகம் படிப்பதற்கு ஆர்வம் இல்லை, நல்லதொரு சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இல்லை, போகிற போக்கிலே வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறோம். அதுவல்ல. ஒரு 3 விதமான சிந்தனைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். நீதிமொழி சொல்கிறது 28-20 அதிகாரத்தில், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்களாம். உண்மையாக வாழக்கூடியவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். எவற்றிலெல்லாம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும்? முதலாவதாக, குடும்பத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எபேசியர்களின் திருமுகம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோருக்கு உண்மையாக இருங்கள், பெற்றோரை நீங்கள் மதித்து நடையுங்கள். அப்படி உங்களை நம்பித்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பித்தான் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறார்கள், நம்பிக்கையோடு படிக்க வைக்கிறார்கள், நம்பிக்கையோடு உங்களுக்கு எல்லா தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள், நம்பிக்கையோடு நல்ல பண்புகளை கொடுக்கிறார்கள். நீ வளர வேண்டும், வாழ வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் வாழும் பொழுது உண்மையாக நாம் பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் வாழ்வோம். இரண்டாவதாக, எவற்றில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால், கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டுமாம். கணவனும் மனைவியுடைய வாழ்க்கை வரலாற்று பார்வையிலே, விவிலிய பார்வையிலே பல்வேறு குடும்பங்கள் நாம் கண் முன்னால் தெரிகிறது. அவருடைய குடும்பம் எல்கானா குடும்பம், தோபியா குடும்பம், இப்படி பல குடும்பங்கள் அவருக்கு உண்மையின் அடையாளமாக நம் கண்முன் இருக்கிறது. நாமும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அன்பு செய்து உண்மைத்துவ பகிர்வோடு வாழும் பொழுது அந்த வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லா, பிரிவுகள் இல்லா வாழ்வாக அமையும். மூன்றாவது சொல்லப்படுகிறது, செய்கின்ற தொழிலில் உண்மையாக இருக்க வேண்டுமாம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவசனம் சொல்லுகிறது, செய்கின்ற வேலையில், செய்கின்ற தொழிலில் நீங்கள் உண்மையாக இருங்கள். நம்மை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் பொழுது உண்மையாக இருக்க வேண்டுமா? நம்மீது நம்பிக்கை வைத்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வேலைகளையும் நாம் கருத்தோடு செய்ய வேண்டுமாம். உண்மையோடு செய்தால், நல்ல ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டால் நம் வாழ்வு வளரும், நம் வாழ்க்கை உயரும், குடும்பம் உயரும், கடவுள் பிரசன்னத்தில் நாம் விலை மதிக்கப்பெற்ற பிள்ளைகளாக மாறுவோம். தீயின் நடுவே தீமையில்லை, திக்கற்ற நிலையில் துயரமில்லை, தோல்வி நிலையில் துவண்டு வாழும், துன்பம் இனியும் தொடர்ந்திடாது, காக்கும் தெய்வம் காலமெல்லாம், காக்கும் தெய்வம் காலமெல்லாம் கரத்தில் தாங்கிடுவார், அன்பின் கரத்தில் தாங்கிடுவார். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. மன்றாடுவோமா? ஆண்டவரை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். வல்லவராம் கடவுளும் அன்பு பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். இந்நாளிலே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஏதானும் பிள்ளைகளுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பங்களும் தான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நல்ல வாழ்க்கையை, சமூகத்திலே நல்ல மதிப்பீடுகளோடு நல்ல சிந்தனைகளை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு மனிதர்களாக வாழக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையை நீர் பொழிய வேண்டும்படியாக, பெற்றோருக்கு உரிய பிள்ளைகளாக, உண்மைத்துவமான பிள்ளைகளாக, செய்கின்ற வாழ்விலே, செய்கின்ற தொழிலிலே, செய்கின்ற வியாபாரத்திலே, செய்கின்ற வேலைகளிலே உண்மையாக இருந்து இரட்டிப்பு ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்கின்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு அருள்தாரும், ஆசிரியத்தாரும், வல்லமையான ஆசீர்வாதத்தை பொழிந்து மக்கள் ஒவ்வொருவரையும் ஏதானே வழிநடத்தி வெற்றியின் நம்பிக்கையின் அடையாளமாக, வெற்றியின் பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க வரம் தர வேண்டும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறையாசி பெறுவோம்.